வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன்னா, மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷனில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் n ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்கொயர் ஆஃப் த நம்பர்ஸ் இதை ஆட் பண்ண நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. n இன்ட்டு n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 பை 6. n வேல்யூ வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை கிரேட்டர் தென் 1ஆக இருக்கலாம். அதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் மூலயமா. ஸோ ஒரு மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் எடுத்தாலே ஃபஸ்ட்டு நம்ம லெட் கொடுத்த கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க. அதை பி ஆஃப் என்னு எடுத்துக்கணும். ஸ்டெப் 1 அந்த பி ஆஃப் எண்ணில் 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ டு ப்ரூவ் பி ஆஃப் 1 ட்ரூவாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறது தான் வந்து ஸ்டெப் 1. அதாவது இந்த எண்ணுக்கு இடத்துல 1 போடணும். இங்கே எங்கேயுமே n இல்லை, இந்த இடத்துல இருக்குது n. ஸோ 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 into 2 into 1 plus 1 by 6. So எல்லா எண்ணுக்கு 1 substitute பண்ணிடணும். 1 square என்ன வரும்? 1. 1 plus 1 2. 2 1s are 2. 2 plus 1 3. So 2 3s are 6. 6 6 cancel. So 1 is equal to 1. P of 1 வந்து true ஆயிடுச்சு. ஸோ ஒரு ப்ராப்ளம் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வரலாம் இந்த கொஷின்லாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 அசியூம் தட். ஸ்டெப் 2 எப்பயுமே P of k வந்து ட்ரூன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டெப் 3 போக முடியும். ஒன்றும் இல்லை, இந்த கொஷின் எடுத்து எழுதுங்க. எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் k போட்டணும், அவ்வளோதான். இதான் ஸ்டெப் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 நம்ம ஸ்டார்டிங் என்ன சொன்னோம்? P of k வந்து ட்ரூ பண்ணணும்னு சொல்லணும். இப்போ P of k + 1 வந்து ட்ரூ பண்ண போகிறோம். அதாவது இங்கே கொஷின், இங்கே பாருங்கள், கொஷின் இதுதான், கரெக்டு தானே? ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டேன் பாருங்கள். இதை எடுத்து நான் அப்படியே அங்கே எழுதிட்டேன். எழுதியாச்சா? லெஃப்ட்ஸ்லேயும் ரைட்லேயும். கூட எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே k + 1 the whole square, இங்கேயும் k + 1 the whole square ஆட் பண்ணுறேன். ஏன் ஆட் பண்ணுறேன்? ஏன்னா நான் கண்டுபிடிக்க போகிறது P of k + 1. அதாவது இங்கே எல்லாமே ஸ்கொயர் டேர்ம்ஸ். ஸோ அதாவது k + 1 the whole square நான் இந்த பக்கமாக அந்த பக்கம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணால் தான் எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். இப்போ பாருங்கள், சிம்பிள் ஸ்டெப். இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1 into this one plus 6 into k plus 1 whole square, k plus 1 whole square by 6 into 1 6. So cross multiplication பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப். இதில் k plus 1 இருக்குது, இதிலும் k plus 1 இருக்குது. காமனாக வெளியே எடுத்துடலாமா? அப்போ என்ன வரும்? k plus 1 வெளியில் காமனாக எடுத்தாச்சு ரெண்டுத்துலேயும். ஸோ k 2k plus 1 plus 6, இதில் ஒரு k plus 1 போயிடுச்சு by 6. நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். k into 2k, k into 2k, 2k square, k into 1 k plus 6 into k, 6k, 6 into 1 6 by 6. Next இந்த k plus 1 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். 2k square plus இங்கே ஒரு k இருக்குது, இங்கே ஒரு 6k இருக்குது. ஆட் பண்ணால் 7k plus 6 by 6. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப சிம்பிள். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். 2 6 are 12. 12 எப்படி பிரிக்கலாம்? 3 4s are 12னு பிரிக்கலாம். அப்போ பிரித்தா இங்கே 7 வந்துடும். ஸோ 2k square plus 4k plus 3k, நார்மல் ஃபேக்டரைசேஷன் தெரியல, பேசிக்ஸு. ஸோ இதுலேருந்து 2kவை காமனாக எடுத்துப்போம். அப்போ என்ன வரும்? k ப்ளஸ் இந்த 2 வரும், இங்கேயும் k + 2 வரும். அப்போ இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் தான் 3k + 6 வரும். ஸோ 2k + 3 k + 2 நார்மல் ஃபேக்டரைசேஷன். இது எடுத்து இங்கே எழுதிக்க வேண்டியதான் இதுக்கு பதிலாக. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ P of k + 1 வந்து ட்ரூ ஆகிடுது. இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, இதோட ப்ரூவ் பண்ணிடலாம், அவ்வளோதான். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.